தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானதிலிருந்து முழு மாநிலமும் உற்சாகத்துடன் எதிர்பார்த்திருந்த தருணம் இன்று நிறைவேறியது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பெரும்பான்மையுடன் முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்று இரவு வரை நீடித்த எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் இருந்து கடந்த 5 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அமைச்சரவை பொறுப்புகள் குறித்த ஊகங்கள், தொண்டர்களின் உற்சாகம் என பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறின. இந்த எதிர்பார்ப்பு நேற்று இரவு உச்சக்கட்டத்தை எட்டியது. இன்று காலை தவேக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் மக்கள் மத்தியில் பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரவியது. பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சக்கட்டத்தில் இருந்தன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தவேக தொண்டர்கள் அரங்கத்தை நிரப்பினர். விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகம் களை கட்டியது. தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தவேக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விஜய் ஜோசப் விஜய் எனும் நான் என்று உறுதிமொழி ஏற்றார். அந்த நொடியில் அரங்கமே அதிரும் வகையில் தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். கைத்தட்டல், விசில் சத்தம், கொடியசைப்பு என பதவியேற்பு மேடை உணர்ச்சி பெருக்கில் மூழ்கியது. இந்த காட்சி தமிழக மக்களின் மனதில் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விஜயை தொடர்ந்து அமைச்சர்களும் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். விஜயின் இந்த பதவியேற்பு தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா பின்னணியில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்த அவர் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார். தவேகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது. இன்றைய பதவியேற்பு விழாவுடன் தமிழகத்தில் புதிய அரசு அமைந்துள்ளது. அடுத்த கட்டமாக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தவேக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை தமிழகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது.